சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பிரஸ் மீடியா நண்பர்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சந்தோஷம். ஒரு ஹாப்பி நியூ இயரை ஹாப்பி ஆக்குறது உங்களோட பிரசன்ஸ். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த இயர் ஆஸ் ஆர்டிஸ்ட் ஆர் சினிமா சார்ந்த இந்த குழு எல்லாரும் உங்களை மீட் பண்ணுறதுக்கு, அதுக்கு லாரா இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு புது டீமோட ஒரு ஆனஸ்டான முயற்சி. ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் பார்த்த பிறகு வெளியில் அவங்களோட கமெண்ட்ஸு சில விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. உங்களோட வியூ பாயிண்ட்டும் உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட ஃபீட்பேக்கும் எதிர்பார்த்து இந்த முழு டீம் காத்துக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ. அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் வீடியோ அனைத்து நண்பர்களுக்கும் எனது இரவு நேர வணக்கங்கள். என்ன மாதிரி ஒரு சாமானியன் இப்படி ஒரு படத்தை கொண்டுட்டு வரணும்னா எங்கள் டீம் அசோக் சார், வரிகி சார், என்னோட டைரக்டர் மணிமூர்த்தி, மியூசிக் டைரக்டர், மற்ற எல்லாரும் உங்களுடைய உழைப்பு தான் என்ன இந்த இடத்துல உட்கார வச்சிருக்குது. இவரோட உழைப்பு இல்லாமல் நான் அந்த படத்தை கொண்டு வந்திருக்க முடியாது. அவருக்கு நன்றி. இதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்துருப்பாங்க. நீங்கள் இந்த படத்தை எந்த அளவுக்கு மிக மக்கள்கிட்ட கொண்டு போனீங்களோ அப்போதான் என்ன மாதிரி சாமானியங்கள் அடுத்தடுத்து படம் எடுக்கிறதுக்கு இண்டஸ்ட்ரிக்கு முன் வருவாங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரையும் இந்த புத்தாண்டு அன்னைக்கு மீட் பண்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் லாரா திரைப்படத்தோட ப்ரெஷ் ஷோவில் மீட் பண்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஒரு நம்ம ப்ரொடியூசரோட ஒரு முயற்சி, ஒரு கனவு. அந்த கனவு இப்போ உங்க முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு. இதோட சக்சஸ் வச்ச ஒரு மீண்டும் மீண்டும் நிறைய படங்கள் எடுக்கணும் என்று நான் ஐ ஹோப் தி ட்ரீம் கம்ஸ் ட்ரூ. அவர் அது ஏற்கனவே ஒரு மேடையில் சொல்லியிருக்காரு, பேஸ்ட் ஆன் தி சக்சஸ் இன்னும் நிறைய படங்கள் எடுப்பேன் அப்படின்னு. ஸோ அந்த படம் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாரும் நீங்கள் வந்து இந்த படம் பார்த்து உங்களோட கருத்துக்களை, உங்களோட வியூ பாயிண்ட்ஸை பகிர்ந்துட்டு படம் மேலும் சக்சஸ்ஃபுல் ஆகும் என்று நம்புறேன். தேங்க்யூ, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் திலீப் குமார். இந்த படத்துல சத்யான்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். நான் ஒரு பேசிக்கலா தியேட்டர் ஆர்டிஸ்ட். நிறைய ஆடிஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு மணிமூர்த்தி சார் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நிறைய கலைஞர்கள் எவ்வளோ ஆடிஷன்ஸ் அட்டன் பண்றோம், ஆனா ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்க்கு நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுல. இந்த லாரா படத்துல வந்து உண்மை சம்பவத்தை வச்சு ஒரு மையமா எடுத்தாங்க. ஸோ அந்த கேரக்டர் கதாபாத்திரமா நாங்கள் எல்லாரும் மாறணும்னு சொல்லிட்டு நிறைய எஃபர்ட் எடுத்தோம், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி இந்த படத்துக்காக நாங்கள் வந்து உழைச்சி இது பண்ணியிருக்கோம். ஸோ அவுட்புட் நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் டெபியூட் படம். ஸோ உங்க மக்களாக நீங்களாம் சப்போர்ட் பண்ணணும்னு நாங்களாம் ஆசைப்படுறோம். ஸோ இந்த மாதிரி எங்களோட சின்ன சின்ன கலைஞர்கள் இப்போ வளர்ந்து வர ஒரு ஸ்டேஜ்ல தான் நாங்கள் இருக்கோம். ஸோ உங்க மாதிரி ஒரு மீடியா சப்போர்ட் எங்களுக்கு முக்கியமான தேவையா நான் கருதுறேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கார்த்திகேசன் சார் அண்ட் டைரக்டர் மணிமூர்த்தி சார், அதே மாதிரி கோ டைரக்டர் எங்க ஆல்பர்ட் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம எல்லாருமே மீடியான்ற ஒரு குடும்பம் மாதிரி எல்லாருமே, அதுவும் இந்த புத்தாண்டு லைக் ஆங்கில புத்தாண்டுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த ஜெயான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறேன் லாரான்ற படத்துல, நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர். ஏன்னா இது ரொம்ப போல்டான கேரக்டர். யாருமே அவ்வளவு சீக்கிரம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு ப்ராஸ்டிடியூட்ன்றதுனால யாரும் அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க. பட் இந்த வாய்ப்பு கொடுத்த மணிமூர்த்தி சார், டைரக்டர் சார் மற்றும் கார்த்திகேசன் சாருக்கும் ரொம்ப நன்றி. என்னை ரெக்கமெண்ட் பண்ண மியூசிக் டைரக்டர் சாருக்கும் ரொம்ப நன்றி. அவர் இல்லைன்னா இது நடந்திருக்காது. ஸோ இந்த போல்டான கேரக்டர் நான் உடனே ஓகே சொல்லிட்டேன், எந்த ஒரு செகண்ட் தாட்ஸுமே இல்லாம. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. என்னை வந்து படம் பார்க்க வைக்கிறது ரொம்ப கடினமான விஷயம். பட் அவர் ஜெயிச்சிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் மீடியா உங்க சப்போர்ட் இங்க எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்க சப்போர்ட் என்னைக்குமே எங்களுக்கு தேவை. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மணிமூர்த்தி, இந்த படத்தினோட இயக்குனர். ஜனவரி 1, 2025 இந்த வருஷத்தோட முதல் நாள் உங்க கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புத்தாண்டு இந்த ஒரு வாய்ப்பு நாங்கள் எதிர்பார்த்தது இல்லை, ஆனா இந்த நாள் இப்படி அமையணும்னு இருந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் வந்ததுக்கு, உங்களுடைய இந்த நாளை இங்க செலவிடுறதுக்கு உங்களுக்கும் நன்றிகள்.
அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். எங்கள் டீம், குரூ, ப்ரொடியூசர், ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன், கடவுள் நிலை, எங்களுடைய அசிஸ்டன்ட் வரைக்கும் எல்லாருமே ரொம்பவே இந்த படத்துக்காக கஷ்டப்பட்டு தான் இந்த படத்தை கொண்டு வந்திருக்கோம். ஸோ எல்லாரோட உழைப்பும் இதுக்கு ரொம்ப பெரிய பங்கு இருக்கு. அண்டு அசோக் சார் அண்ட் வர்கீஸ் சார் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே ரொம்பவே டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணாங்க. தேங்க்ஸ் டு ஆல் அண்ட் டெக்னீஷியன்ஸ், எங்களோட எடிட்டர், டிசைனர், மியூசிக் டைரக்டர், கேமராமேன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஹாய், என் பேர் ரகுஷ்ரான்குமார். இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டராக இருக்கேன். இது என்னோட அஃபிஷியலாக 2வது படம் ரிலீஸ் ஆகிற படம். ஸோ தேங்க்ஸ் டு மணிமூர்த்தி அண்ட் ப்ரொடியூசர் சார் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நீங்கள் படம் பார்க்குறப்போ உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ் எதாவது இருந்துச்சுன்னா அடுத்த படத்தில் நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு எல்லாரும் அதுவும் நியூ இயர் அன்னைக்கு வந்து எங்கள் படம் வந்து பார்க்குறேன், அது எங்களுக்கு பெரிய இதாக இருக்குது. தேங்க்யூ. கூட நடிச்ச வர்ஷினி, திலீப், பாலா எல்லாரும் கோஆர்டிஸ்ட் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. டைரக்டர் சார் வந்து இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப பிடிச்சி பண்ணேன் இந்த கேரக்டரை. அது ஸ்க்ரீனில் தெரியுதுன்னு நான் நம்புகிறேன். நல்லா இருந்தது எனக்கும் பார்க்குறதுக்கு. நல்ல ஸ்கோப் இருந்தது இந்த படத்தில். ஒரு சின்ன சின்ன ரோல்ஸும் நிறைய பண்ணியிருக்கேன் நிறைய படங்களில். பட் இது வந்து ரொம்ப ஸ்கோப்புள்ள நல்ல ஒரு ஸ்கோப்போட இந்த கேரக்டர் இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பண்ணுறதுக்கு. வாய்ப்பு கொடுத்த கார்த்திகேசன் சார் அவருக்கும் மணிமூர்த்தி சார் அவருக்கும் மிக்க நன்றி. உங்கள் மீடியா சப்போர்ட்டை நாங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். எல்லாம் நல்லபடியாக போகணுன்ற நம்பிக்கை இருக்குது. ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. ஹாய், இங்கே வந்திருக்கும் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே வெல்கம், வணக்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைமாக இந்த படம் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஃபஸ்ட்டு படம் கூட. நான் எப்படி பண்ணியிருக்கேங்கிறது நீங்கள் மக்களாகி நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். 2வது பார்த்தீங்கன்னா என்னுடைய டைரக்டர், அப்புறம் ப்ரொடியூசர் சார், கோ டைரக்டர் சார், அப்புறம் மியூசிக் டைரக்டர், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் செதுக்குனதுலேருந்து எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்ததுலேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நன்றி. இந்த படம் வந்து ஃபேமிலியோட எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து பாருங்கள், பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதுசாக நாங்கள் வர கலைஞர்ஸ் எல்லாம் நீங்கள் தான் மேலே நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி சார், அசோக் சார் சொல்லவே தெரியல, சார் வந்து சூப்பராக கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அசோக் சார், வர்கீஸ் சார் எல்லாருக்குமே நல்ல ஸ்கோப் இருக்கு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் டைம் சாரி, என்னோட பேர் வந்து பாலா, உண்மையான பேர். என்னோட கேரக்டர் பேர் லாரன்ஸ். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். ரிவீலே பண்ணல, எங்களுக்கு போஸ்டர் வந்த போதுதான் லாரான்ற டைட்டில் எங்களுக்கு ரிவீல் ஆச்சு. அதுக்கு என்ன காரணம்? இல்ல, எடுத்து முடிக்கிற வரைக்குமே நடிச்ச எல்லா ஆர்டிஸ்டுமே இது என்ன கதை அப்படின்றது வந்து அவங்களுக்கு பெருசா புரியல. சொல்ல போனா என்ன எடுத்துட்டு இருக்கோம், ஏன்னா எல்லாத்துக்குமே தனித்தனியா ட்விஸ்ட் இருக்கும். ஸோ ஒரு கேரக்டர் வந்து இன்னொரு கேரக்டரோட பெருசா டிராவல் இருக்காது. ஆனா ஸ்கிரீன் பிளே நான் கனெக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ ஆர்டிஸ்டா பார்க்கும்போது அவங்களுக்கு அது தெரியாது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு கதையே பெருசா புரியல. நான் சொல்ல வச்சு அப்படியே பண்ணியிருக்காங்க. அதனால பெருசா டைட்டில் ஃபைனலா பார்த்துக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் அது எதுவும் மாத்தலை, ஆரம்பத்திலேயே முடிவு பண்ணதான், அதை அப்படியே கரெக்டாக வச்சிட்டோம். தேங்க்யூ.